ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள், பரிகாரங்கள், ராசி பலன், அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். சார், இப்போ கடந்த நிகழ்ச்சியில் சொந்த வீடு யாருக்கு அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். ஆடம்பரமான வீடு யாருக்கெல்லாம் அமையும்? ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆடம்பரமான வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? பொதுவாகவே ராசிப்படி நட்சத்திரப்படி ஒரு சில குண நலன்களை தெரிஞ்சுக்க முடியும். மனுஷாலுடைய உடல்வாகு தெரிஞ்சுக்க முடியும். மனுஷாலுடைய அங்க லட்சணங்களை தெரிஞ்சுக்க முடியும். மனுஷாலுடைய நிறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதாவது மாநிறமா செவப்பா கருப்பா அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சொந்த வீடு அப்படிங்கிறது ராசியை பொறுத்து அமைகிறதில்ல, உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு இருக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆடம்பரமான வீடு, முதல்ல சொந்த வீடு அமையுமா, அப்படி அமையக்கூடிய பாக்கியமாக இருந்தது அப்படின்னா அது ஆடம்பரமான வீடாக அமையுமா, அப்படி அமையக்கூடிய அந்த ஆடம்பரமான வீடு எந்த வயசில் அமையும், இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். கடந்த காலங்களில் இப்போ ஜாதகத்தை நம்புறவங்க ஜாதகம் பார்த்து நமக்கு எப்போ சொந்த வீடு வாங்கலாங்கிற ஒரு விஷயத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. ஜாதகத்து மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கடந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்தித்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் ஏதோ ஒரு நிரந்தரமான வருமானம் நிம்மதியான வகையில் இருந்தால் போதும், எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இருக்குதான்னு கேட்டார். அவர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறத விட நிம்மதி அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு என்னாச்சு, ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய அந்த நபர் நீங்கள் சொந்த வீடு வாங்குவேன்னு சொன்னதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை அவருக்கு போயிருச்சு. அவருக்கு கோபம் வந்துருச்சு. எந்த மாதிரி கோபப்பட்டார், அதாவது ஜாதகம் பார்க்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, இந்த ஜாதகம் பார்க்குறதுக்காக என்னுடைய சைக்கிளை அடமானம் வச்சு, மிதிவண்டியை அடமானம் வச்சு அந்த காசில் தான் நான் ஜாதகம் பார்க்குறேன். அவர் ஜாதகம் பார்க்கும்போது கூட தெளிவாக வரல, ஒரு வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்துட்டு இருந்தார். இருந்தாலும் ஜாதகம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்துகிட்டு இருக்குது இல்லையா? நீங்கள் எதிராளியாகவே இருந்தால் கூட, ஏமாளியாக இருந்தால் கூட, யதார்த்தமாக இருந்தால் கூட, பதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை பக்குவமாக சொல்ல வேண்டியது சாஸ்திர சம்மந்தப்பட்ட கடமை. அதனால் அவருக்கு பொறுமையாக நிதானமாக சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியுங்க, உங்கள் ஜாதகப்படி அப்படி இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ஜாதகப்படி இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆனால் ஜாதகத்தை பார்க்குற எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு, அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போவே தெரியக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதை எவ்வளவோ சொல்லி அவர் கேட்கல. உடனே அவர் மனைவி வர சொல்லிட்டாரு. அவர் மனைவி அப்போ செல்ஃபோன் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறதுனால தம்பி அனுப்பிச்சி விட்டு மனைவி கூட்டு வர சொன்னார். அவங்க அதை விட கத்துறாங்க, புலம்புறாங்க. எதனால்? மத்தியான சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவர் மேலோட்டமாக கஷ்டம்னு சொல்கிறாரு. வேறு வகையில் வீட்டில் இருக்கிற பொருளை அடமானம் வச்சு வேறு வகையான செலவு பண்ணுறாரு. ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் இருந்துட்டு இருக்கிறாரு. இவரை கட்டின நாளிலிருந்து எனக்கு எந்த ஒரு நல்லதுமே அனுபவிக்க முடியல அப்படின்னு அவங்க புலம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு மோசமாக இருக்கும்போது நீங்கள் சொந்த வீடு வாங்கலான்னு சொல்கிறீங்க, இப்போ கூட மத்தியான சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்லாமல், அதாவது கொஞ்சமாக அரிசி இருந்தது, அந்த அரிசிக்கு ரசம் தான் வைக்க முடியும், சாம்பார் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, வழி இல்லாமல் இருந்தது. அப்போ பக்கத்து வீட்டில் போய் வெங்காயம் ஒரு 4-5 ஈராங்காய் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஈராங்காய் அந்த வெங்காயம் எடுத்தது கூட அந்த புள்ள பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி சண்டையாகி இப்போ சண்டை முடிச்சு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்கிறீங்க, இது எப்படி சார்? எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய வார்த்தை நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் சொந்த வீடு வாங்குவோமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதாவது நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டியது இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் வீடு இல்லை, மெயின் ரோட்டில் பிரபல்யமான வகையில் நீங்கள் சொந்த வீடு வாங்குறீங்க அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த இடத்துல பெரிய பெரிய வணிக வளாகங்கள் அந்த இடமே பிரபல்யம், இந்த பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இன்னுமே நம்ப முடியாமல் ஏதோ ஒரு சந்தோஷத்தோடு போய் ஒரு வெறுமையான சந்தோஷம் தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 மாதம் கழித்து அவருக்கு அண்ணன் தம்பி 4-5 பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 4-5 அண்ணன் தம்பியில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மூதாதையர்
அவங்க மூதாதைய சொத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பத்திரத்தை பார்க்கும்பொழுது இவங்க அப்பா பேரில் சொத்து இருந்துட்டு இருக்குது, இவங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்குது அப்படின்னு தெரியுது அவருக்கு. இந்த 4 5 அண்ணன் தம்பி 4 சகோதரருக்கு தெரியாத விஷயம் அந்த ஒரு சகோதரருக்கு தெரியுது. அவர் கொஞ்சம் ஒரு விடலையாக ஒரு விவரமாக வந்துட்டு இருப்பார். அவர் வேறு வகையிலான முயற்சி பண்ணக்கூடிய தகுதியும் அவருக்கு இருந்துட்டு இருக்குது. அவர் பார்த்து சொல்கிறாரு, அப்பா பேரில் அப்பா ஒரு கையெழுத்து போட்டார் அப்படின்னா இந்த சொத்து பூரா நமக்கு சேருது, இதை பூரா எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு தெரியாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 குடித்தனம் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறாங்க, சரியான வகையில் வாடகை கொடுக்க முடியாமல். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா சொத்து அப்படின்னா அப்பா வந்து ஏற்கனவே இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, முதல் அப்பாவுக்கே சொத்து இருக்கிறது தெரியாது, அவரை சரி கேட்டே நம்ம வந்து சொத்து வாங்குறது சரி கட்டுறது சமாதானம் பண்ணுறது சரி வராதுன்னு எல்லாமே ஒதுக்கி போகிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அப்பா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு கட்டி வச்சு கை நாட்டு வாங்கி அந்த சொத்தை வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது சில கோடிகளுக்கு போகுது அப்பவே. அப்போ வந்து லட்சக்கணக்கு இருந்தாலே பெரிய ஒரு செல்வம், அது சில கோடிகளுக்கு போகுது. சில கோடிக்கு போனதுக்கப்புறம் அந்த அந்த சொத்து இவருக்கு சேருது. இவருக்கு ஒரு பங்கு வரும் இல்லையா, இவருக்கு பங்கு கிடைச்சிருது. இவர் பங்குல வந்து அந்த சொத்துல ஓரமாக கொஞ்சமாக விற்பனை பண்ணி அதில் வந்து ஒரு வீடு கட்டுறாரு. என்ன ஆடம்பரமான வீடு, பங்களா வீடு கட்டுறாரு. அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான கிச்சன், சினிமாவில் சின்ன திரையில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆடம்பரமான கிச்சன் வச்சு வீடு கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் பார்த்து நீங்கள் தெய்வம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஜாதகத்தை நம்பாமல் என்னை ஏளனமாக பார்க்கும் பொழுது நான் கவலைப்படலை, இன்னைக்கு தெய்வம்னு சொல்கிறதுக்காக நான் சந்தோஷப்படவும் இல்லை. ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்ததுனால, ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த மாதிரி விஷயங்களை நான் எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிற சொல்ல வரேன் நான். அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல அங்கே வேலைக்கு போகிறோம், இங்கே வேலைக்கு போகிறோம், ஒரு நாள் வேலை இருக்குது, ஒரு நாள் வேலை இல்லை, கரண்ட்டு கட்டாச்சுன்னா இடையிலே வேலை போயிடுது, இந்த மாதிரி எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கவலைப்பட்டவருக்கு நீங்கள் வேலைக்கே போகாமல் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. அதாவது ஏதாவது வேலை செஞ்சாலே சம்பளம் வாராத இந்த காலத்தில் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க கூட வந்து அண்ணன் தம்பியெல்லாம் வந்து அவர் மேலே இருக்கிற பொறாமையில் கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி யோகம் இருக்குது, முடியும்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டுக்காக அந்த ஏக்கர் கணக்கில், அதாவது 3/4 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு போர்வெல் போடுறாரு. அந்த போர்வெல்ல தண்ணி வந்து நிற்காம பொத்துக்கிட்டு வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி வந்து வீட்டுக்கு வந்து உபயோகப்படுத்துறது முடியாது, ஏகப்பட்ட தண்ணி ஏராளமான தண்ணீர் வர்றதுனால அந்த தண்ணீர் வந்து விலைக்கு வைக்கிறார், விற்பனையாக்குறார். அப்போ லாரி வந்து தண்ணி பிடிச்சுன்னு வைங்களே, ஒரு லாரி வந்து தண்ணீர் பிடிச்சது அப்படின்னா 250 ரூபா கொடுக்குறாங்க. 50 ரூபா டிரைவருக்கு, அவங்களுக்கு பேட்டா கொடுத்தது 200 ரூபா இருந்துட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 60 70 லாரி வந்து பிடிக்குது பகலில் மட்டுமே மாற்றி மாற்றி. அப்போ அந்த காசு பூரா இவருக்கு வருது, எந்த வேலைக்கும் போகல, உட்காந்து கணக்கு எழுதுன்னு கணக்கு கூட எழுதுறதில்ல, எந்த நேரம் வேறு வகையில் உல்லாசமாக வந்துட்டு இருக்கிறாரு இவர். ஆனால் காசு வந்துட்டு இருக்குது. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதக ரீதியாக செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடம்பரமான வீடு அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவருக்கு சுக்கிரதசை அப்போ தான் ஆரம்பமாச்சு. அவர் எல்லா கஷ்டப்பட்டு எல்லா கேவலப்பட்டு எல்லா அவமானப்பட்டு நல்ல நேரம் வரும்போது என்னை வந்து பார்த்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. நான் சொன்னதுனால நல்லது நடந்தது அப்படின்னு கிடையாது, நல்ல நேரம் வரும்போது என்னை வந்து பார்த்தாரு. அப்போ அந்த நேரத்தை சொல்லும்போது அவர் ஏற்றுக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவரே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாரு, வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கும் அந்த இடம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப்பாக இவர் அந்த வீடு வெட்டினதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கு வந்தது. பெட்ரோல் பங்கு வந்ததுக்கப்புறம் மாதிரி சர்ச் ஒன்று வந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய வணிக வளங்கள்லாம் வரும்பொழுது அந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. ஆனால் ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து யதார்த்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கண்ணாடி போல முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. அவருக்கு கிடைச்ச மாதிரியே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்கவங்க ஜாதகப்படி அவருக்கு 6 மாதத்தில் வந்து பங்களா அமையும், உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியுங்கிற யோகம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகுதி தான் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த யோகத்தை நான் வாங்கிக்க தகுதி இல்லை அப்படிங்கிறத உண்மை. அதனால் வந்து உங்களுடைய யோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கும் பொழுது யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த யோகம் எந்த வயசில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுடைய சொந்த ஜாதகங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஜோசியம் பார்க்க வரும் பொழுது அவர் அன்னைக்கு சொன்னது வந்து அந்தாள் ஜோசியக்காரன் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து என்னை வந்து இவர் தான் கடவுள், இவர் தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறார். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி ஏசினாலும் எப்படி பேசினாலும் யதார்த்தமான வகையில் ஜாதகம் பார்த்து பதார்த்தமான பக்குவமான ஒரு ஆறுதல் கொடுத்தோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.
கண்டிப்பா சார். உங்களோட எண்ணம் வந்து தெளிவா இருக்கிறதுனால தான் நீங்க இந்த அளவுக்கு ஜாதகத்துல ஒரு தனி பேரை பதிச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சார். இந்த அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல், மாதப்பலன், தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்தையும் விட அதி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை, கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.